ஓம் நம சிவாய. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் பொற்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. இன்று புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை. பக்தர்களுக்கு அருள்பாலிக்க எல்லாமல்ல இறைவன் தன்னை இன்று சிறப்பான நாளாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கம், திருப்பதி, இன்னும் சிறப்பு வாய்ந்த திருத்தலங்கள் அனைத்தும் பக்த கோடிகள் சென்று இறைவனை வழிபட்டு தன் குறைகளை இறைவனிடம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அமைதியாய் பார்த்து கொண்டிருப்பார். இந்த அமைதி கொண்டான காரணம், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் போடும் வேடத்தை என்னிடமே காட்டுகின்றீர்கள், அதற்குண்டான பலனை அனுபவிக்க தயங்குகிறீர்கள். அந்த தயக்கம் பயமாக மாறி தன்னிடம் சரணாகதி அடைகிறீர்கள். இன்று ஒரு நாள் மட்டும், நாளை வழக்கம் போல் தன் பணியை செய்ய போகிறீர்கள் என்று ஏகனமாய் பார்ப்பார். உள்ளத்தில் தூய்மையும் எண்ணத்தில் திடமான நம்பிக்கையும் இறைவன்பால் வைத்து செய்யும் செயல் அனைத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது ஐதீகம். முன்னோர்கள் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து மறைந்த புராணங்கள் ஏராளம் ஏராளம். இந்த புராணத்தை கேட்கிறோம், காதால் கேட்கிறோம். சொற்பொழிவு நடைபெறும் இடங்களில் சென்று அங்கு கூறும் நற்செய்திகளை கேட்டு அவ்வழியில் நடக்க பயணிக்கிறோம். திரும்பும் சமயத்தில் தன் சுமையை ஏற்றிக்கொண்டு நிம்மதியற்று வருகிறோம். இது ஆதி முதல் அந்தம் வரை நடந்து கொண்டிருக்கும் செயலாக சமுதாயத்தில் பரவி கிடக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்திற்கு செல்லும்போது அந்த இடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாம கற்பனையில் மிதந்து கொண்டு நாமும் அதுபோல் மாற வேண்டும் என்று அந்த இடத்தில் உறுதி செய்கிறோம். திரும்பி வரும்போது நம்மை நாம் கட்டுப்படுத்துவதில்லை. புறத்தில் தோன்றும் அனைத்தையும் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அகத்தை நிரப்பி விடுகிறோம். அகம் சுத்தமாக இருந்தால்தான் புறத்திலிருந்து நல்லது கிடைக்கும் என்பது இறைவன் வகுத்த வழி. அந்த வழியை மறந்து தான் தோன்றித்தனமாக எல்லாம் நாம் தான் என்று செய்யக்கூடிய செயலை இறைவன் கவனித்து கொண்டு அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நாம் நமது வேலையை செய்வோம் என்று அமைதியாக இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் மாயை. மாயையை உணர்ந்து கொண்டிருக்கும் நமது எண்ணங்களை சீர்படுத்தி மாயையிலிருந்து விடுபட்டு ஆன்மாவிடம் பேசும்போது அதற்கு விடை கிடைக்கிறது. எங்கும் நிறைந்துள்ள இறைவன் தம்மிடம் உள்ளதை மறந்து உயிராய் இயங்கிக் கொண்டிருக்கும் உண்மையான கடவுளை மறந்து புறத்தால் தோன்றும் கடவுளிடம் அன்பு வைத்து அவர் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் நம் முன்னோர்கள் வழிவகுத்த வழிதான். அவர்கள் உணர்ந்ததை எடுத்துக்காட்டு இல்லாமல் உண்மையாய் உணர்த்தியிருந்தால் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை ஒன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு எதிர்வினையாக வரும் செயல்தான் நமது கர்மா என்று உணர்த்தியிருந்தார் இன்று நாம் பேச வேண்டிய அளவில்லை. பேச்சு பொருள் ஒன்றும் கிடையாது.
பேசாத பேச்சுக்களை நாம் பேச முடியாது. எல்லாம் இறைவன் அளித்ததை மட்டும்தான் பேச முடியும். அப்படி அளித்த செயல்களை, அளித்த சொற்களை, அளித்த பொருட்களை கற்றுணர்ந்து குருவை தேடும் போதுதான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிகிறது. அவர்கள் கூறியது அவர்கள் உணர்வில் வந்தது என்று நாம் நினைத்து நமக்குண்டான வழியை தேடும் போதுதான் இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர முடிகிறது. அந்த இறைவனை உணர வானத்திற்கு முட்டு கொடுப்பது போல் நம் செயல்கள். முதலில் வானத்தை அளந்தால்தான் முட்டு கொடுப்பதை பற்றி யோசனை செய்ய முடியும். நாம் முட்டு கொடுப்போம் என்று வானத்திற்கு முட்டு கொடுத்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியில் வெற்றி பெறுவது இறைவனே. என்னை அடைய முட்டு பத்தாது, என்னை உணர்ந்தால் நீ முட்டு கொடுக்க வேண்டியதில்லை, நான் உன்னை தாங்கி சென்று என்னிடம் சேர்த்து விடுவேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். நாம் பிச்சை பாத்திரங்கள் மட்டுமே. இறைவன் ஒரு நொடியிலும் நம்மை விட்டு விலகுவதில்லை. வெறுமனே அன்றி கையில் நாம் கேட்டதை, நினைப்பதை அனைத்தையும் தயாராக வைத்துக்கொண்டு நம் பாத்திரத்தில் பிச்சையிட தயாராக இருக்கிறார். ஆனால் நாமோ பாத்திரத்தை முழுமையாக சுத்தமாக வைத்திருக்காமல், தன் எண்ணத்திற்கேற்ற பாத்திரத்தை எடுக்காமல், அவர் கொடுப்பார் என்று பாத்திரத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னை கேட்கிறோம் என்று தெரியாமல் இறைவன் தன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தில் நமக்கு தேவையானதை உண்மையாக இறைவனிடம் முறையிடும் போது அவர் ஒரு தடம் அளிக்கும் பிச்சையை வானாளில் எத்தனை தலைமுறை எடுத்தாலும், எத்தனை பிறவி எடுத்தாலும் அது நம்மிடம் விட்டு விலகாது. அப்படி அருளை பெற்று ஆண்டனுடன் பிச்சை பெற உண்மையாய் பாத்திரமாய் நம் உள்ளத்தை பெருக்கி மெழுகி கோலமிட்டு தூய அன்பனும் விளக்கேற்றி இறைவன்பால் அன்பு செலுத்தி அமைதியாய் உணர்ந்து இறைவனை நினைத்து உருக உருக தன் பாத்திரம் தானாகவே துலங்கி அதில் சேர வேண்டிய பிச்சை இறைவன் அன்பாய் அளிப்பான். அந்த பிச்சையில் வாழும் மனிதனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் இறைவனால் படைக்கப்பட்ட பிச்சையில் வாழும் மனிதனாய் வாழும்போது எல்லாம் இறைவனாக அளிக்கப்பட்டது என்று உணர்ந்து அவர்பால் ஈர்க்கப்பட்டு நாமும் முழு இறைவனாகிறோம். ஒரு சிறிது காலம் மட்டுமே. அந்த சிறிது காலத்தில் இறைவனால் அளிக்கப்பட்டதை கையில் ஏந்தி தனக்கு உண்டானதை அளித்த பிரசாதமான பிச்சையை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து அவர்களும் இன்புற்று இருக்க, என்போல் அவர்களும் சிறப்பாய் வாழ எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் ஜீது ஒளியாய் இருந்து அனைவரையும் வாழ வைப்பான் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய.